ஹாய், இது பாரதி ஐஎஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ 7th January பிடிஎஃப் இது பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராமிலோடு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது 6th அதுக்கு முன்னாடி நடந்த டே பவர் நடந்ததை கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம இங்கே குவிஸாக பார்ப்போம். 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டை முந்தி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக மாறும்? India will recently overtake which country to become the world largest rice producer? Option A, Vietnam. B, Thailand. C, United States. D, China. ஸோ ஆன்சர் பார்க்கும்போது சீனா தான். சைட் பை சைட் அப்படியே சீனா பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. அதோட கேபிட்டல் வந்து பீஜிங், கரன்சி என்ன, இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் வைட் ஜிகேவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜிகே இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்டாக நடந்த என்ன கண்ட்ரிஸ் பேசுகிறாங்களோ அதை பற்றி தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜிகேயில் வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது, அமெரிக்கா இராணுவம் சமயத்தில் எந்த நாட்டை தாக்கி அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியுடன் அவர்களின் படுக்கை அறையில் கைது செய்தது? பெட்ரூம்லேயே அரெஸ்ட் பண்ணாங்கன்றாங்க. ஸோ விச் கண்ட்ரி டிட் த யூஎஸ் மிலிட்ரி ரீசென்ட்லி அட்டாக் அண்ட் அரெஸ்ட் இட்ஸ் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ அலாங் வித் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது கியூபா. பி, பொலிவியா. சி, வெனிசுலா. டி, நிகரகுவா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆன்சர் வெனிசுலா தான். இதுக்கு வெனிசுலா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கராகாஸ் அப்படின்ற இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் தேவையானது நமக்கு. அவங்க கரன்சிஸ் பார்க்கும்போது பொலிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலா பொலிவேர் தான் அவங்க கரன்சியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, நீதிபதி சங்கம் குமார் சாஹூ சமீபத்தில் எந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? Justice Sangam Kura Sahu was recently appointed Chief Justice of which High Court? Option A பார்க்கும்போது Kerala High Court. B, Patna High Court. C, Meghalaya High Court. D, Allahabad High Court. ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா B, பாட்னா தான். பாட்னா வந்து பீகாரோட கேபிட்டல். ஸோ இது பீகாருக்கு சம்மந்தப்பட்டது. அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின், ஆற்றல் உள்கட்டமைப்பை பாதுகாக்க குஜராத் சமீபத்தில் ஒரு குழுவை அமைத்தது. குஜராத் ரீசென்ட்லி ஃபார்ம்ட் எ கமிட்டி டு ப்ரொடெக்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் அப்படின்னு எதில் கேட்குறாங்க? இயற்கை பேரழிவு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்க்கும்போது சைபர் தாக்குதல்கள், சைபர் அட்டாக்ஸ். ஆப்ஷன் சி, உடல் நாச வேலை, ஃபிசிக்கல் சப்போட்டஜ். டி, பவர் திருட்டுகள், பவர் தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது பி தான் ஆன்சர்ஸ். சைபர் அட்டாக்ஸ் தான் இதை பண்ணுறாங்க. சைபர் அட்டாக்ஸ் தான் அங்கே ரொம்ப நிறைய நடக்குது. ஃபைல்ஸ் கூட நிறையா அதுன்றாங்க. அதனால தான் அது முக்கியமாக பண்ணுறாங்க. சைபர் தாக்குதல், ஆன்லைனில் பண மோசடி பண்ணுறது, இதெல்லாமே வருது அதில். இதில் பார்க்கும்போது குஜராத்தோட கேபிட்டல் பார்க்கும்போது காந்தி நகர். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியா சமீபத்தில் முதல் குடிசை இல்லாத நகரமாக எந்த நகரம் மாறப்போகிறது? ஸோ விச் சிட்டி இஸ் கோயிங் டு பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி அப்படின்றாங்க. ஸோ ஏ, மும்பை. பி, அகமதாபாத். சி, சூரத். டி, இந்தூர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சூரத் தான். ஓகேவா? இந்தியாவின் முதல் குடிசை இல்லாத நகரமாக மாறப்போகிறது அது சூரத். அடுத்தது பாருங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கவாஜா பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்தார். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் உஸ்மான் கவாஜா, ஆரிஜின் ஆஃப் பாகிஸ்தான், ரீசென்ட்லி அனௌன்ஸ் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் எந்த கிரிக்கெட் ஃபார்மேட்லேருந்து? கிரிக்கெட் ஆப்ஷன் ஏ டெஸ்ட் கிரிக்கெட். ஆப்ஷன் பி, ஓடிஐ. ஆப்ஷன் சி, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஆப்ஷன் டி, T20 கிரிக்கெட். எந்த ஃபார்மேட்லேருந்து அவர் சொன்னார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் முழுமையாகவே அவர் பண்ணுறாரு. தனி பர்டிகுலர் இது கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் முழுமையாகவே ஓய்வு பெறாரு. ஸோ ஆப்ஷன் 7 பார்க்கும்போது போராம் தேவ் காரிடார் திட்டத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நாட்டப்பட்டது? த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த போராம் தேவ் கோரியன்டர் ப்ராஜெக்ட் வாஸ் ரீசென்ட்லி லைட் இன் விச் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். ஆப்ஷன் பி சத்தீஸ்கர். ஆப்ஷன் சி உத்தரகாண்ட்.
டி ராஜஸ்தான். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் கேபிட்டல் சொல்லுங்கள் ஒவ்வொன்றா. அப்படியே சைடு கரண்ட் அஃபேர்ஸும் அவங்க சத்தீஸ்கர் ஜிகேவும் பார்த்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் 8 பார்க்கும்போது கேலக்ஸி தவளை அப்படின்றாங்க, கேலக்ஸி ஃப்ராக்ன்றாங்க. ஸோ அது பேர் சயின்டிஃபிக்கல் நேம் வந்து மெனலோ ப்ரோட்டரஸ் இன்டிஜியஸ் அப்படின்றது. அதன் இங்கே மக்கள் தொகை இருக்குது. அதோட எண்ணிக்கை குறைந்து வருவதால் சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்றது. அது எந்த பகுதி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கேலக்ஸி ஃப்ராக் விச் ஹேஸ் been in the news recently due to its declining populations is endemic in which area. அது எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கிழக்கு இமயமலை ஆப்ஷன் ஏ. பி மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ். சி அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஆப்ஷன் டி சுந்தர்வன காடுகள் சொல்கிறது தான் இதுக்கு ஆன்சர். வந்து இதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் ஆன்சர். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஆன்சர். இதுக்கு 9க்கு பார்க்கும்போது சமீபத்திய ஏற்றுமதி ஊக்குவிப்பு துணை திட்டம் நிர்யாட் புரோஸ்டான் கீழ் எம்எஸ்எம்இ ஃபுல் ஃபார்ம் வந்து மைக்ரோ ஸ்மால் மேக்ஸிமம் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இக்கு ஏற்றுமதி முந்தைய மற்றும் ஏற்றுமதிக்கு பிந்தைய ஏற்றுமதிக்கு கடனுக்கான அடிப்படை வட்டி மானியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அண்டர் த ரீசெண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சப் ஸ்கீம் நிர்யாட் போஸ்டானா what is the base interest subvention provided on pre-shipment and post-shipment export credit of MSME. நம்ம கடனுக்காக ஏற்றுமதி பண்ணும்போது என்ன வட்டின்னு கேட்குறாங்க இதுக்கு. ஸோ ஏற்றுமதி முன்னாடியோ பின்னாடியோ எப்படி வேணால் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது 1.5%, 2.75%, 3.5%, 5%. ஸோ 9க்கு ஆன்சர் வந்து பி த ஆன்சர், 2.75%. 10th கொஸ்டின் பார்க்கும்போது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மஹாவாலி அது இடத்துக்கு பேர் பிரம்மஹாவாலியிலிருந்து புத்தரின் புனித நினைவு சின்னத்தில் ஒரு பெரிய சர்வதேச கண்காட்சியை இங்கு தொடங்கி வைத்தார். Recently, Prime Minister Narendra Modi inaugurated a major international exhibitions of sacred relics of Lord Buddha from Bibrahava. ஓகேவா. ஸோ இன் ஏ ஆப்ஷன் வந்து லக்னோ, பி வந்து வாரணாசி, சி புதுடெல்லி நியூ டெல்லி, டி வந்து புத்தகயா. ஓகேவா, நமக்கு புத்தகையா நிறைய தெரியும், பட் இது ஆன்சர் வந்து நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ புத்தனோட புத்தகையை நம்ம போட வேணாம். இங்கே எக்ஸிபிஷன்ஸ் ஓப்பன் பண்ணது வந்து நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 11th கொஸ்டின் துர்பெகிஸ்தான் ரீசென்ட்லி லீகலைஸ்டுன்றாங்க. துர்க்மெனிஸ்தான் சமீபத்தில் சட்டப்பூர்வமாக்கியது எதுன்னு கேட்குறாங்க. ஒரே பாலின திருமணம், ஆண் பெண் பண்ணிக்கிறது தான் சேம் செக்ஸ் மேரேஜ். பி வந்து கிரிப்டோ கரன்சி சுரங்கம் மற்றும் வர்த்தகம். கிரிப்டோ கரன்சி மைனிங்கிறது கிரிப்டோ கரன்சியை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணலாம் சிஸ்டமில், பட் அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கி தான் பண்ணணும். அது இங்கே இந்தியாவிலாம் லீகலைஸ் கிடையாது, பட் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் கேமிங், கஞ்சா சாகுபடி, இதெல்லாம் எதில் அவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி, எங்கெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அதனால் இதெல்லாம் கூட அவங்க பண்ணுறாங்க. பட் கிரிப்டோ கரன்சி தான் சொல்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி மைனிங் அண்ட் ட்ரேடிங் இதுதான் அங்கே சட்டப்பூர்வமாக்கியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அங்கே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது 12th கொஸ்டின் பார்க்கும்போது சமீபத்தில் அசாம் அரசாங்கம் நிதி உதவி திட்டம் அறிமுகப்படுத்தியது. ரீசென்ட்லி த அசாம் கவர்மெண்ட் லான்ச்ட் ஏ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் அப்படின்ற. அசாம் தான் டீக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியாவில் டீ உற்பத்தியில் அசாம் தான் முதல்ல இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது விவசாயிகள் ஃபார்மர்ஸ், பி வந்து விவசாயிகள், அன்ஹாப்பி டிபேட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அன்ஹாப்பி டிபேட்டிஸ்ன்றது பக்தர்கள் அப்படின்றது, மகிழ்ச்சி இல்லாத பக்தர்கள் சொல்கிறது. உமன்ஸ் என்டர்பிரைனர்ஸ் பெண்கள் துணை முனைவோர். டி வந்து வேலையற்ற இளைஞர்கள் அன்எம்ப்ளாய்டு, இவங்களுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது பி தான் ஆன்சர், அன்ஹாப்பி டிபேட்டர்ஸ் தான் வருது. ஓகேவா, பக்தர்களுக்காக பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்கும்போது தூதரக ஒப்பந்தத்தின் கீழ் அணுசக்தி நிறுவல் மற்றும் வசதிகள் அடிப்படையில் இந்தியாவின் எந்த நாடு சமீபத்தில் பரிமாறிக்கொண்டன? இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ரீசென்ட்லி எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்டர் கான்சுகுலர் அக்ரிமெண்ட். தூதரகத்தின் ஒப்பந்தத்தின் கீழ்
அணுசக்தி நிறுவல்கள் மற்றும் வசதிக்கு பட்டியலில் இந்தியா மற்றும் எந்த நாடு சமீபத்தில் பரிமாறிக்கொண்டது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி பாகிஸ்தான், சி வங்கதேசம், டி நேபாள். இந்தியா பக்கத்தில் கண்ட்ரிஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கும்போது பி தான், பாகிஸ்தான் கூட தான் நம்ம இப்போ ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். இந்த தூதரக ஒப்பந்தம் அணுசக்தி நிறுவல் மற்றும் வசதிகள் அடிப்படையில் இந்தியா எந்த நாடு சமயத்தில் பரிமாறிக்கொண்டது கேட்குறாங்க. அடுத்தது ஆப்ஷன் கொஸ்டின் 14 பார்த்தீங்கன்னா குஷாவதி இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைமில் பார்த்தோம், 2 நாள் முன்னாடி கூட பார்த்தோம். குஷாவதி சமயத்தில் எந்த மாநிலத்தின் 3வது மாவட்டமாக மாறியது? குஷாவதி ரீசென்ட்லி பிகம் த 3rd டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கோவா, பி சிக்கிம், சி அருணாச்சல் பிரதேஷ், டி மிசோரம். ஓகேவா, கோவா தான் ஆன்சர். ஆல்ரெடி அங்கே 2 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு, இப்போ இது 3வது மாவட்டமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு இடையே கடைசி அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக உத்தரவும் அளித்தது? விச் ஸ்டேட் ரீசென்ட்லி guaranteed 50% ஆஃப் த லாஸ்ட் பேசிக் சேலரி ஆஸ் பென்ஷன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்? ஆப்ஷன் ஏ வந்து கேரளா, பி தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி ஆந்திர பிரதேஷ். இது எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள இதற்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு தான் இதுக்கு ஆன்சர். இப்போ ரீசெண்டாக ரொம்ப நிப்படி வச்சுருந்த அந்த பென்ஷன் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் மேல் பார்க்கும்போது டிஏபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் டிஏபிஎஸ் அண்ட் டேப்ஸ்ன்றது தமிழ்நாடு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு தான் அதோட நேம் அது. ஸோ அதையும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட கீழே எக்ஸ்பிளேஷன் கூட கீழே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் டெலிகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணாம். பாய், தேங்க்யூ.